அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அதிரடியான கிரகமாளிகா யோகத்தில் மாட்டப் போகிறீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை எதில் நீங்கள் மாட்டியிருக்கீங்களோ அதிலிருந்து காப்பாற்றப் போகுது. அடுத்தடுத்து நிற்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியாலும் மிக முக்கியமாக ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்தாலும் நடக்கப் போகின்ற அதிரடியான மாற்றங்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் சனிப்பிரிச்சு பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சுதரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதலில் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அர்த்தாஷ்டம வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்கள் ராசியில் சனி பகவான், அடுத்து சித்திரை மாதம் முழுவதுமே மேசராசியில் சூரியன், அடுத்து ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் தன்னுடைய வீடான ரிஷபராசியில் ஆசி பெற்று அமர்ந்திருப்பார். மேலும் 6ஆம் வீடான சிம்மத்தில் கேது பகவான், இதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்குள்ளே காலடி எடுத்து வைப்பார் சந்திர பகவான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் 1 முதல் 6 வரை அடுத்தடுத்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும். இது கிரகமாளிகா யோகத்தை ஏற்படுத்துது. அதில் மிக முக்கியமாக ஆட்சி பெறப்போகின்ற சுக்கிர பகவான், உச்சம் பெறப்போகின்ற சூரிய பகவான், இந்த 2 கிரகத்தாலும் அதிரடியான மாற்றங்கள் ரேவதி நட்சத்திரங்கள் நடக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது. அப்போ ஒட்டுமொத்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல எடுத்த உடனே வேலை விஷயத்தில் மாற்றங்கள். கண்டிப்பாக வேலை பார்க்கக்கூடியவங்க, வேலையில் ஒர்க்லோடு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்கள் வேலையை பங்கு கொள்கிற மாதிரி, உங்களுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நபர்கள் கிடைக்க போகிறாங்க. பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவங்க, அதாவது தொழில் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஷிப் நல்ல விதத்தில் அமையப்போது. நல்ல ஒரு தொழிலாளர்கள் அமைஞ்சு, நல்ல ஒரு மிஷினரி ஐட்டம் அமைஞ்சு, நஷ்டத்தில் போய்கொண்டிருந்த தொழில் லாபத்தை நோக்கி பயணிக்கும். அப்போது வேலை மற்றும் தொழிலில் கூடமாட உதவி செய்கிறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, தோள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஆள் வந்துடும். அடுத்தபடியாக ஒரு நில புலன்கள் அல்லது வண்டி வாகனங்கள் உங்களுடைய வேலைக்காக தொழிலுக்காக வாங்குவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதேபோல் படிப்பு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு மேற்கொண்டு வேலை தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. மேலும் வேலை வாய்ப்பு விஷயத்தில் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் அல்லது அரசாங்கம் உங்களுக்கு கடனுதவி கொடுப்பதற்கும் வாய்ப்பு அதிகம். படிக்கிற மாணவர்களுக்கு கூட எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அரசாங்கம், அரசியல் அல்லது அரசு வேலை பார்ப்பவர்கள், இவர்கள் மூலமாக பண ஆதாயம் நிச்சயமாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு பணம் இருக்குது, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இருக்குது, அல்லது நான் ஒரு பணத்தை விஷயத்துக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த பணத்தை எதிர்பார்த்து அப்படின்றவங்களுக்கு அப்படிப்பட்ட பணமானது வந்து சேரும். சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் 3ஆம் வீட்டில். அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வீடுகளில் ஒரு சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு இருந்த தடை விலகும். அவங்க வழியில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குன்னா அந்த தடை விலகக்கூடிய நேரம் இது, சரிங்களா? மேலும் ஜென்மத்தில் சனி பகவான் கூட செவ்வாய் புதன். அப்போது இந்த ஒரு நிலைப்பாடுகளில் நிச்சயமாக நில புலன்களை விற்று சில லாபம் பார்ப்பீர்கள். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் முடிஞ்சிடும். அதனால் ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ராக்டில், தேவையில்லாத ஒரு கம்பெனியில், தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டில், அது திருமண வாழ்க்கையே கூட இருக்கலாம், மாட்டி சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை அடைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 6ல் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயம் எதிரி, கடன் நோய் 3ஐயுமே கொஞ்சம் கட்டுப்படுத்துவாருங்க. அதில் பயப்படவே நீங்கள் வேண்டாம். இந்த அமைப்புகள் கிரகங்கள் இருக்கும்போது 11ஆம் ராகுவான் அமர்ந்திருப்பது பண வரவில் தடை இருக்காது. பண வரவை தடையின்றி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பணம் வந்தால் 10ம் பறந்து போகும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உறவுகள் மத்தியிலும் மற்றும் வேலையில் தேவையில்லாத ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தால் கூட அதற்குண்டான ஊதியம், சம்பள உயர்வு, பண லாபம், பண வருவாய் கொடுத்து கொண்டே இருப்பதால் அது பெரிதளவு உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. இருக்கிற பட்சத்தில் சமாளிச்சிக்க முடியும். மேலும் 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக வண்டி வாகன மாற்றங்களையும், வீட்டில் ஒரு சுபகாரியங்களையும், வயிறு சம்பந்தமான கோளாறு இருந்தால் அந்த கோளாறு பிரச்சனை சரி பண்ணுறதுக்கும், மேலும் புத்திர பாக்கியம் பெறுறதுலேயே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை பெறுறதுக்குண்டான வழியையும் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்து கொடுத்துருவார். கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் இந்த கிரகமாளிகா யோகம் ஏற்படும் போது சொத்துக்கள் யோகம் கண்டிப்பாக உருவாகும். கௌரவ பட்டம், விருதுகள் போன்றவை கிடைப்பதற்கும் சான்சஸ் இருக்குது. வயதானவர்கள் மட்டும் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்
அதாவது இந்த பலன்கள்லாம் எதுலேருந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஜூன் மாதத்திற்குள் இந்த பலன்களெல்லாம் நடக்கும். அப்போது அதுவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு சாத்துங்க, அது பெரிதளவு நன்மை நடக்கும். அந்த சந்தன காப்பை சாத்திட்டு மறுநாள் பிரசாதமாக எடுத்து வந்து வீட்டில் திலகமாக வைத்துக் கொள்ளும்போது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நடக்க வேண்டிய மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். தவறாமல் இதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதிவு நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.